அடுத்த நாள் என்ன ஆகுது? ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ? நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோம். ஆ, என்ன ஆகுது? திருப்பி வந்து இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது. யூத லீடர்ஸ் கிட்ட நேத்து ஜன கூட்டத்துக்கிட்ட ஒரு சாட்சி சொன்னாரு. இன்னைக்கு யூத லீடர்ஸ் கிட்ட வந்து வந்து சொல்றாரு. வந்து அவருடைய நியாயத்த பத்தி அவர் வந்து சொல்றாரு. "எனக்கு எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? என்ன ஏன் அடிக்கிறீங்க? என்ன ஏன் கொல்லணும்னு வரீங்க?" அப்படின்னு வந்து அவர் விளக்கம் குடுக்குறாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನಿನ್ನೆಯ ದಿವಸದಲ್ಲಿ ಅವರು ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಮ್ಮ ಒಂದು ಸ್ಪಷ್ಟನೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಒಂದು ಯಹೂದ್ಯರ ಒಂದು ನಾಯಕರುಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಮತ್ತು ಸ್ಪಷ್ಟನೆಗಳನ್ನ ಯಾಕೆ ದಂಡನೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அங்க என்ன ஆகுது? அங்க வந்து இந்த லீடர்ஸ்ல பரிசேயர்களும் இருக்காங்க, சதிசேயரும் இருக்காங்க. 2 குரூப் இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ನಾಯಕರುಗಳಲ್ಲಿ ಎರಡು ಪಂಗಡಗಳಿದೆ. ಒಂದು ಸದ್ದುಕಾರ್ಯದವರು ಮತ್ತು ಇನ್ನೊಬ್ಬರು ಪರಿಸಯದವರು, ಎರಡು ಗುಂಪುಗಳಿದೆ. சோ அந்த 2 குரூப்ல வந்து பரிசேயர் வந்து உயிர்த்தெழுதலை பத்தி நம்புவாங்க. சதிசேயர் வந்து உயிர்த்தெழுதல் நம்ப மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ಸದ್ದುಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ ಅವರು ಪುನರುತ್ಥಾನದ ಕುರಿತಾಗಿ ನಂಬುವುದಿಲ್ಲ. ಪರಿಸರನ ನೋಡುವುದಾದ್ರೆ ಆ ಪುನರುತ್ಥಾನದ ಕುರಿತಾಗಿ ನಂಬುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. சோ என்ன ஆயிருது? நான் வந்து அவர் சொல்றாரு, "நான் உயிர்த்தெழுதல் நம்புறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருன்னு நம்புறேன்" அப்படின்னு சொல்றாரு. ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. உடனே அவங்களுக்குள்ள 2 சண்டை வந்துருது. அந்த லீடர்ஸ்குள்ளயே சண்டை வந்துருது. சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் சண்டை வந்துருது. பவுல் வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து ஜெயிலுக்கு வந்துடுறாரு திருப்பி. ಅಲ್ಲಿ ಅವರಿಬ್ಬರ ನಡುವೆ ಸದ್ದುಕಾರ್ಯದವರ ನಡೆಯಲ್ಲಿ ಪರಿಸಯದವರ ನಡೆ ಅಲ್ಲಿ ಯುದ್ಧ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಜಗಳಗಳು ಅಲ್ಲಿ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. ಪುನಃ ಆತನನ್ನ ಸೆರೆಮನೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. அன்னைக்கு நைட் வந்து ரொம்ப சோர்வாயிருது அவருக்கு. ಆ ಒಂದು ರಾತ್ರಿ ಬಹಳ ಸೋತುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ. எல்லாருக்கும் டிஸ்கரேஜ் ஆயிருவோம் லைஃப்ல. ಎಲ್ಲರೂ ಒಂದು ಹತಾಶೆಗೆ ಒಳಗಾಗ್ತಾರೆ. நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 4 இடத்துல 4 அதிகாரத்துல 4 ஊர்ல இயேசு கிறிஸ்துவே வந்து அப்போஸ்தலன் பவுல் கிட்ட நின்னு, "நீ கவலைப்படாத, நீ பயப்படாத" அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே வந்து அப்போஸ்தலன் பவுல் கிட்ட வந்து பேசுவார். ಅಲ್ಲಿ 4 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನ ಬಳಿಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಬಂದು ನೀನು ಧೈರ್ಯದಿಂದಿರು ಅಂಜಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன்னா அவங்க ஜனங்க வந்து யூதர்கள் வந்து ரொம்ப வைராக்கியம் உள்ளவங்க. அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்கள எப்படியாவது இயேசு கிறிஸ்து சத்தியத்த சொல்லணும்னு இவருக்கு ரொம்ப வாஞ்ச. பட் ஆனாலும் இவர் சத்தியத்த சொல்ல போம்போதெல்லாம் அடி தான் விழுது. ஜனங்க வந்து இவருக்கு எதிர்ப்பு தான் வராங்க. யாரும் வந்து மாற மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் மாறுறாங்க. சோ இவருக்கு ரொம்ப ಬೇಜಾರಾಗಿ உட்கார்ந்துறாரு. ಅಲ್ಲಿ ಯಹೂದರಿಗೆ ನೋಡೋದಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಬಹಳ ವೈರಾಗ್ಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಆತನ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸೋದಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತಂದ್ರು ಕೂಡ ಅವನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡೀತಾ ಇದ್ದಾರೆ. ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಕೆಲವೇ ಜನಗಳು ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಅದನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. சோ நம்ம டிஸ்கரேஜ்மென்ட்டா இருக்கும்போது என்ன நம்ம வாழ்க்கையில சில தோல்விகள அனுபவிச்சிரலாம். சில டிஸ்கரேஜ்மென்ட் இருக்கலாம். அப்போ வந்து நம்ம கூட யார் நிக்கிறா? இயேசப்பா வந்து நம்ம கூட நிக்கிறாரு. இங்க பாருங்க 23வது அதிகாரம் 11வது வசனம். ನಾವು ಹತಾಶೆಗೆ ಒಳಗಾಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, ಸೋತು ಹೋದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗಾರನಾಗಿ ಆತನು ನಿಲ್ಲುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 23ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. இயேசு கிறிஸ்து வந்து நிக்கிறாரு. நின்னு என்ன சொல்றாரு இயேசப்பான்னு பாப்போம். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಬಂದು ನಿಂತು ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸೋಣ. அன்று ராத்திரியிலே ம். கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னைக் குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். பாருங்க சிம்பிள். இந்த வசனத்துல நெறைய அர்த்தம் இருக்கு. ஏசப்பா கூட வந்து நிக்கிறார். நம்ம தோல்வியின் நேரத்துல யார் கூட வந்து நிக்கிறாரு? நம்ம கூட வந்து நிக்கிறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಸೋತು ಹೋದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೊತೆಯಾಗಿ ದೇವರು ಬಂದು ನಿಂತುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಬಹಳ ಅರ್ಥಗಳು ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ. 2வது என்ன சொல்றாரு? தைரியமா இரு. பயப்படாதம்மா. தைரியமா இரு நீ அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಭಯಪಡಬೇಡ, ಧೈರ್ಯದಿಂದಿರು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. 3வது என்ன சொல்றாரு? ಮೂರನೇದಾಗಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? எருசலேம்ல எல்லாம் என்ன பண்ண நீனு? பெரிய பிரசங்கம் பண்ணேன்னு சொல்ல. என்ன சொல்றாரு? சாட்சி கொடுத்த, என்ன பத்தி நீ சாட்சி சொன்ன அப்படின்னு தான் சொல்றாரு ஆண்டவர். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಯೆರೂಸಲೇಮಿನ ಭಾಗಗಳಲ್ಲಿ ನೀನು ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இதே சாட்சியை நீ எங்க போய் சொல்லணும்? ரோம் நகரத்திலயும் இத்தாலியில ரோம் நகரத்திலயும் நீ சொல்லணும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ಇದೇ ಸಾಕ್ಷಿಯನ್ನ ರೋಮಾಪುರ ಸಭೆಯಲ್ಲಿ, ರೋಮಾಪುರದಲ್ಲಿ ಕೂಡ ನೀವು ಹೋಗಿ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ காட்ஸ் பிளான் பாருங்க. ஆண்டவர் பிளான் பாருங்க. நீ அடி வாங்குற, உன்னை காரி துப்புறாங்க, உன்னை வந்து வெறுக்கிறாங்க, உன்னை சாகடிக்க ரெடியா இருக்கிறாங்க. ஆனாலும் அதன் மத்தியிலே ஆண்டவருடைய திட்டம் பாருங்க. நீ எருசலேம்ல நீ சாட்சி சொல்லிட்ட என்ன பத்தி. இப்போ ஒரு இவ்ளோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடல்ல போய் கப்பல்ல போய் நீ ரோம் நகரத்துக்கு போற அப்படின்ற ஆண்டவருடைய பிளான் பாருங்க. எவ்வளோ மரணத்தின் மத்தியிலும் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன்றது போல ஆண்டவர் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்போஸ்தலன் ಪೌಲ್‌க்கு. ಅಲ್ಲಿ ಪೌಲನಿಗೆ ದೇವರ ದೇವರ ಒಂದು ಯೋಜನೆಯನ್ನು ಗಮನಿಸುವಾಗ ಅನೇಕ ಏಟುಗಳಾಗಿರ್ಬೋದು, ಅನೇಕ ನೋವುಗಳು, ಅನೇಕ ಸಂಕಟಗಳು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲೂ ಕೂಡ
ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಗಮನಿಸುವಾಗ ಯೆರೂಸಲೇಮ್ ಭಾಗದಲ್ಲಿ ನೀನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಲ್ಪಡುತ್ತಾ ಇದೀಯಾ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಎಷ್ಟೋ ಸಾವಿರ ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ರೋಮಾಪುರ ಒಂದು ಪಟ್ಟಣದಲ್ಲೂ ಕೂಡ ನೀನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಆತನನ್ನ ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ದೃಢಪಡಿಸ್ತಕ್ಕಂಥದ್ದು So, ವಿಷಯಗಳು. இதுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன கத்துக்கிறோம்? ಇದರಿಂದ ನಾವೇನೇನ್ ಕಲ್ತ್ಕೊಳ್ತೀವಿ? ஒரு பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி ஏசப்பா நம்மளை கூட்டு போகணும் அப்படின்னாலும் நடுவுல நிறைய பாடுகள் இருந்தாலும் நம்ம கூட யார் நிக்கிறா? இயேசு கிறிஸ்து கூட நிக்கிறார். அவருக்கு தெரியும் எங்க இருந்து என்ன பிள்ளைய நான் கூட்டு போனோம். நடுவில் நிறைய பாடு வரும். பாடின் மத்தியிலையும் நான் வந்து என்ன பண்ணுவேன், என் பிள்ளைய என்ன பண்ணுவேன், நான் டெய்லி என்கரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎ ಭಾಗದಿಂದ ಬಿ ವಿಭಾಗಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದರ ನಡುವೆ ಅನೇಕ ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳು ಇರುವಾಗಲೂ ಸಹ ಆ ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳ ನಡುವೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸರಿಯಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಮಗಳನ್ನ ಕಲ್ತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಒಂದು ಯೋಜನೆ ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ஸோ இத இந்த நாட்களிலே நம்ம ஆண்டவர் முகத்தை நம்ம பார்க்கும்போது அந்த என்கரேஜ்மெண்ட், ஆண்டவர்கிட்ட இருந்து கரெக்ஷன், ஆண்டவர்கிட்ட இருந்து அன்பு எல்லாத்தையும் நம்ம வந்து டெய்லி புதுசா ஆண்டவருடைய கிருபை நம்மளுக்கு வந்து தேவன் கொடுப்பார். ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನ ನಾವು ಎದುರು ನೋಡುವಾಗ ದೇವರ ಮುಖವನ್ನು ನಾವು ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಿದ್ದುಪಾಡುವಿಕೆ ಆಗಿರಬಹುದು, ಉತ್ತೇಜನ ಪಡಿಸುವಿಕೆ ಆಗಿರಬಹುದು, ಪ್ರತಿ ದಿವಸವೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆ ಒಂದು ಭಾಗಗಳಲ್ಲಿ ನಡೆಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾರೆ.